மெயின் அர்த்தம் சொல்லுவார். ரொம்ப நேரமா வேட்டி அந்த சொல்லுவார். இப்ப புத்தர் சரி ஐயா கொடுத்தாங்க. புத்தர் பார்த்ததே எனக்கு அவ்வளவு நூறுதான் இருந்துச்சு. கவிஞர் இல்லை. புத்தன் ஏசுங்காமி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. புத்தன் ஏசுங்காமி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாமும் உழைத்து பாடம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேலி கூறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக. மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. அது ஒரு வரி சொல்லுவார் பாருங்க, ரொம்ப பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை. கரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை. கரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற நீரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் பிரிவழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவனும் தந்ததில்லை. ஒருவர் மட்டும் சம்பாதிச்சு யாராலும் நம்ம வச்சுக்கவே முடியாது. வருமானம் வரை கட்டிட்டே ஆகணும். பொருள் கொண்ட பேரில் மனம் கொண்டதில்லை. தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. அப்படி அந்த வரைக்கும் அர்த்தம் சொல்றாங்க. மனம் என்ற கோவில் கிடக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் வீதி வழி வந்ததில்லை. என்னடா நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு கொடுக்க வேண்டியா இருக்குன்னு வரது என்ன பிடிக்கும். ஒரு பங்கு வரமா ஒரு பாதி பண்ண கொடுத்தோம். நமக்கு இருக்கு கொடுத்தா சம்பாதிக்கிற கதை கொடுத்தாத்தான் நாடு நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்குன்னு சொல்றோம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் உங்க சைட்ல பேசுறேன். நான் உங்க சைட்ல பேசுறேன். நீங்க வெளியே வந்து விட்டுருக்கீங்க அதிகம். அதனால உங்க சார்பாக நான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் சிரமப்படுறோம். கேட்டது நம்ம சொல்லுங்க, கையில் வந்து பேசுங்க, ஒத்துக்க இல்லைங்களா? நான் கேட்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம், அருமையான உதாரணம் வந்து இங்கே நடிகர் திரைத்துறையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு பெரிய காமெடி உள்ளே அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. கடைசி என்னதான் என்ன ஏன் வாங்குறீங்க இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நாங்கள் பாட்டு போயிடுவோம். 2-3 நாள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வீட்டிலே உட்காந்து எல்லாரும் வருவாங்க மட்டும். அவரும் பார்த்து கடைசியில் உண்மைதான் சொன்னால் எடுத்து பார்த்தா உள்ள பெட்டுக்கு அடியில் படுக்கிற பெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் சரியாக போய் சொல்லாதனால இந்த மாதிரி நிறைய பேர் எல்லா துறையிலும் உண்டு இந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி காலம்லாம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஓரளவுக்கு இப்போ பூரா வந்து டிரான்ஸ்லேஷன் செக்யூரிட்டி போய் பூரா பண்ணாங்க. அப்படி இருந்தும் சில ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயம் இல்லாத அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்களா இன்னைக்கு மக்களுக்கு சேவை மையம். அதாவது அது எல்லாம் புள்ளி மொத்தப்போ ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அது எனக்கு சில இங்கிலீஷில் எனக்கு சரியாக புரியல, சில தமிழில் கொஞ்சம் உருவாகவே வந்து வரி வருவாய் தான் புலிகேசன் சொல்லுவேன். நான் வரி வருவாய் தான் இந்த நாட்டுடைய இது உண்மைதான். அதே நேரத்தில் அதிக வரிகள்லாம் இருக்கனால ரொம்ப பேர் பாவம் சுமக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் இருக்கு. அந்த குறையிலே வந்து என்ன மாதிரி நாங்கள் சொல்லலாம்.
ஏன்னா எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே அதை சொல்லுங்க. நம்முடைய புகார்களை கூட சொல்லி எங்களுக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி தீட்டு வைங்க, தள்ளு பண்ணுங்க, எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரல, இதெல்லாம் என்னென்ன குறை இருக்குதோ அதில் பூரா தைரியமாக அப்படின்னு ஒரு பெடிஷன் அலையா கொடுத்து அந்த கவுண்டர் உணர்வு காட்டினாங்க. ரொம்ப அருமையான விஷயம். இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மையத்தை உருவாக்கணும்னு மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு என்னை வர சொல்லி, அதாவது இந்த மையத்தை இந்த புது கட்டடத்தை திறக்கிறதுக்கு என்னை அரசுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது எனக்கு. அதாவது அது இதே வழி தான் அந்த மேடையில் சொன்னேன். அவர் இந்தியா சொன்ன மாதிரி நான் வந்து படிப்பில் கம்மி, முன்னாள் 30 வருஷம் முன்னே படித்தவங்க. ஏன்னா சொல்லுவார்த்த கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துணி நீர் வந்தாலும் உலகே நல வேண்டும் அப்படின்னாரு. கற்றவர் சபையில் எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.